குக் வித் கோமாளி ஷோலேருந்து மணிமேகலை இப்போ குவிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எதுக்கு அவங்க குவிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஆக்சுவலாக வந்து மணிமேகலை வந்து 2 சீசன் முன்னாடி வந்து நான் கோமாளியாக குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆங்கர் ஆகணும் அப்படின்ற ஆசைக்காக தான் குவிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துருந்துச்சு. மறுபடியும் ஆங்கர் ஆகிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் மணிமேகலை அவர்கள் வந்து இப்போ குக் வித் கோமாளியை நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லும்போது காசு பணம் அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாமே என்னென்ன இருக்கோ ஃபேம் எல்லாத்தையும் தாண்டி என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலே இந்த ஷோவை நான் வந்து குவிட் பண்ணுறேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிரியங்கா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து மணிமேகலை அவர்கள் சொன்னது வந்து பயங்கர இதுவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க டாமினேட்டிவாக இருக்காங்க. இந்த ஷோவில் வந்து நான் வந்து ஆங்கரா இல்லை அவங்க ஆங்கரா அப்படின்றதே தெரியாமல் இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி டாமினன்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஒரிஜினாலிட்டியோட ஷோவை கெடுக்கிற மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால இந்த ஷோலேருந்து நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 2010 நான் ஆங்கராக இருக்கேன், 15 வருஷமாக ஆங்கராக இருக்கேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக யாருமே நடந்துக்கிட்டது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் வந்து நிறைய ஷோஸ் இதுக்கப்புறமும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சீசன் 1லேருந்து சீசன் 10 வரைக்கும் சீசன் 6 வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே வந்து நன்றிகளையும் சொல்லி மணிமேகலை வந்து இந்த ஷோவை கிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. பிரியங்கா வந்து ரொம்பவே கடுப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் பிரியங்கா அப்படி கடுப்பேற்றுறாங்க, பிரியங்கா வந்து பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே நிறைய பேர் கோமாளி ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி என்றைக்கு மீடியா மெசேஜ் டீம் வந்து குக் கோமாளி ஷோவை விட்டு போனாங்களோ அன்றைக்கி குக் கோமாளி ஷோ வந்து கிட்டத்தட்ட பாதி உடஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து மீதி ஷோவை ஃபுல்லாக வந்து டாப்புக்கு டூப்புக்கு அப்படின்ற ஷோ வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.